Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன The Woman in the Art அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு அருமையான ட்ரீம் ஒன்று வந்துச்சு. அந்த ட்ரீம்ல நம்மளுடைய வீட்டை நம்ம கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு அழகான ஃபார்ம் கூடவே நிறைய பூக்கள், அதுவும் நீ எதிர்பார்த்த மாதிரியே. அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள நீ, நான், நம்மளுடைய குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். இப்படி லைஃப் வந்து ரொம்பவே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன பேர் வைக்கணும், ஏன்னா பேர் வச்சா தானே வீடு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்பவே சோகமா இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ ரெக்கார்ட்ல இருந்த வாய்ஸ் தான். அது வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். ரீசெண்டா நடந்த ஆக்சிடென்ட்ல அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. அதனால தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. சோகமா அந்த வீடியோவே ரிப்பீட்டடா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருடைய ட்ரீமே இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான். இப்படி மறுபடியும் அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட பையன் ரூம்குள்ள வந்து, அம்மா சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு விண்டோ ஸ்கிரீன் எல்லாம் திறந்து விட, ஹீரோயினும் ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க பவர் போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரமா கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எந்திரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினால நடக்க முடியாது. ஏன்னா இப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். காலையும் கட்டு போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால கடவுளை என்னைக்காவது எனக்கு ஸ்ட்ரென்த் கொடு அப்படின்னு வேண்டிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மொத்தம் 2 பசங்க. முதல்ல வந்தா இல்லையா, சோ அவன் வந்து அண்ணன்காரன், அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. சோ இப்படி நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இந்த அண்ணன்காரன் தான் எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துப்பா. இப்ப கூட பாத்தீங்கன்னா கோழிக்கு போட வேண்டிய அரிசி எல்லாம் போட்டுட்டு அவனோட நாயுமே நல்லா பாத்துக்கிறான். பக்கத்துல இருந்து போஸ்டேமே எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க, அதுக்கப்புறம் டாக்குக்கு தேவையான சாப்பாடு போடலான்னு பார்த்தா அது வந்து காலி ஆயிடுச்சு போல. அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பழைய சாப்பாடு எடுத்து வந்து நாய்க்கு போடுறான். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கலாம் அப்படின்னு கேஸ் ஆன் பண்ணலான்னு பார்த்தா தீப்பெட்டில வந்து தீக்குச்சி வந்து காலி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றான்னா, இந்த வெளிநாட்டு வீட்டுல எல்லாம் மேல ரூஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல தானே இந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்க்கு ஏறி போய் இவனுடைய அப்பாவோட பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு லைட்டரையும் எடுக்கிறான். சோ இது அவனுடைய அப்பாவோட லைட்டர் போல. அதே வேளையில நம்ம ஹீரோயின் போனை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுலயும் சுத்தமா சார்ஜ் இல்ல. சோ இப்ப கரண்ட் வேற இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த சைட்ல அண்ணன்காரனை காமிச்சு அவன் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறான். கூடவே இந்த தங்கச்சி பொண்ணு தான் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. என்ன பண்ற நீ, கத்திய கீழே வை, நான் அவனுக்கு கட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி அந்த சீஸ்ல கொஞ்சம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அண்ணன்காரனை தான் திட்டுறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய தங்கச்சியை பாத்துக்க மாட்டியா, அவ கையில கத்தி வச்சிருக்கா இல்லையா, மேல பட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு திட்டினது. ஆனா அண்ணன்காரன் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. வாங்க உட்காருங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் சமைச்சதை எடுத்துட்டு போய் வைக்க, இப்ப எல்லாரும் சாப்பிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்ப அவன் என்ன கேக்குறான்னா, இந்த மாதிரி பவருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னது. இல்ல நான் இன்னமும் கால் பண்ணல அப்படின்னதும் அண்ணன்காரன் டென்ஷன் ஆயிடுறான். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, எப்பதான் பவர் வரும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடு. உடனே ஹீரோயின் இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உன்னால கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாடாம இருக்க முடியாதா அப்படி என்னதுமே. சரி ஓகே, அப்ப ஃப்ரிட்ஜில் உள்ளதை என்ன பண்றது, அதுவும் கெட்டு போயிடும் தானே அப்படின்னு சொல்ல, ஃப்ரிட்ஜில் உள்ளதை நம்ம கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணாம வச்சிருந்தாலே அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி சாப்பிட்டது அந்த அளவுக்கு ஒத்துக்கல போல, நல்லா இல்ல போல. என்ன இது அப்படின்னு கேட்கும் போது, நான் இருந்ததை வச்சு சமைச்சேன் அப்படின்னு அண்ணன்காரன் சொல்ல. சோ நம்ம ஹீரோயின்கே ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா இவங்களோட சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிடுச்சு போல. அதனால சரி ஓகே நான் இதே லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய ஒரு நாய் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வாமிட் அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹீரோயின் என்னாச்சு அதுக்கு, ஏன் அது வாமிட் பண்ணுது, அதோட சாப்பாடை நீ கொடுக்கல அப்படின்னதும், இல்ல அதுவும் காலி ஆயிடுச்சு, அதனால தான் நேத்துள்ள சாப்பாடு அதுக்கு போட்டேன் அப்படின்னது. என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், சரி ஓகே அதே நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா நாயை வெளியே கூட்டிக்கிட்டு போய் கட்டி போடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரனும் பாத்தீங்கன்னா அந்த நாயை வெளியில கூட்டிக்கிட்டு வந்து அந்த சங்கிலியில கட்டி போடுறான். அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த போஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. அதுல அவ டிப்ரெஸ்டா இருக்கா இல்லையா, சோ அவங்களுக்கு ஆறுதல் படுத்துற விதமா நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்திருக்குது. சோ அதெல்லாம் பார்த்து அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது. என்னன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் அடிச்சு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டைம் வந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அண்ணன்காரம் வந்து ஏதோ ஒரு லேடி நம்ம யாட்ல இருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் ஒண்ணுமே புரியல. என்னது ஏதோ ஒரு பொம்பளை நம்ம வீட்டு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் மேல போட்டுக்கணும் ஒரு சேர் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை பார்த்தபடியே அந்த லேடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மூஞ்சம் கவர் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்த இவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. யார் இது, எதுக்கு இவங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சின்ன பொண்ணு வந்து பயப்படுறா. யாருமா அது அப்படின்னு கேட்கும் போது தெரியல, மேபி அவங்க தொலைஞ்சு போயிருக்கலாம், சோ அதனால அவங்க உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னதும் அண்ணன்காரன் சும்மா இல்லாம தங்கச்சியை பயம்புறுத்தி விடுறான். அவங்க செத்து போய் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுமே தங்கச்சி வந்து பயந்துடுறா. உடனே ஹீரோயின் அண்ணன்காரனை திட்டுட்டு ஏன் இப்படி பயம்புறுத்துற, சரி ஓகே இங்க இருந்து நீ தங்கச்சியை பாத்துக்கோ, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெல்ல வீட்டை விட்டு வெளியில போவாங்க. சோ அவங்களால நடக்க முடியாது இல்லையா, இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நாய் வேற அந்த லேடியை பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நாயம் அமைதியா இருக்க சொல்லிட்டு மெல்ல அந்த லேடி பக்கத்துல அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு தொலைஞ்சு போயிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லல. நம்ம ஹீரோயினை இன்னுமே பக்கத்துல வர விடுறாங்க போல. நம்ம ஹீரோயினும் யார் அது, உங்களை தான் கூப்பிடுறேன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போகவும் நான் எப்படி இங்க வந்த அப்படின்னு ஒரு வாய்ஸ், அதுவும் அந்த லேடி தான் பேசுவாங்க போல. சோ அதை கேட்டதுன்னு நம்ம ஹீரோயின் எனக்கு எப்படி தெரியும், அதை உங்ககிட்ட நான் கேட்கலான்னு இருந்தேன், சோ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டதுமே ஆனா அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா என்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டது நம்ம ஹீரோயின் வந்து என்னுடைய பேர் வந்து ரமோனா அப்படின்னு சொல்லு. ரமோனானா என்ன ரமோனா அப்படின்னு கேட்டதுமே ஜஸ்ட் ரமோனா தான், எதுக்கு இதை பத்தி நீங்க கேக்குறீங்க, நீங்க யாருன்னு கேட்கும் போது இதுதான் உன்னுடைய வீடா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா படுது. உடனே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு அப்படின்னு சொல்ல என்னுடைய ஹஸ்பண்ட் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் வந்து நின்னுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப லக்கி, ஆனா உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து லக்கி இல்ல போல அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. கொஞ்சம் பயமும் வந்துருது, யார் இந்த லேடி, நம்மளை பத்தி எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தயவு செய்து என்னுடைய இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க, இல்லன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடியும் இன்னைக்கு தான் அந்த நாள், நீ என்ன கூப்பிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கைய வேற காமிப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுவாங்க. வேக வேகமா அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்படி போகும்போது தான் சைட்ல இருக்கிற கோழி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அதெல்லாம் செத்து கிடக்குது. சோ மறுபடியும் வேக வேகமா போய் எங்க போறாங்கன்னா பக்கத்துல இருக்கிற காருக்கு தான் போறாங்க, ஏன்னா அங்க போய் சார்ஜ்ல போடுறதுக்காக. ஆனா அப்பம் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆகல. சோ உடனே கீயை போட்டு ஆன் பண்ணி பாக்குறாங்க, காரும் ஸ்டார்ட் ஆகல. இது அந்த அண்ணக்காரனும் பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதும் தங்கச்சி பொண்ணு எனக்கு பயமா இருக்குது அப்படி என்னதும் சரி ஓகே நீ பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு அந்த லேடிய பாக்குறான். பார்த்ததுமே அவனுக்கு ஏதோ தப்பா தோணுது, நாய் வேற கொலைச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா, இதே அந்த லேடி பார்த்துட்டு அப்படியே கையை தூக்குறாங்க. பார்த்தா அந்த நாய்க்கு பக்கத்துல அப்படியே நிழல்கள் மாதிரி வருமா. அடுத்த செகண்டே நாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமைதி ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோயினுக்கு மனசெல்லாம் பதட்டமா இருக்குது. உடனே காரை வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கார் ஆனே ஆக மாட்டேங்குது. சோ இதெல்லாம் பார்த்த அண்ணன்கார ஏதோ ஒரு பிரச்சனை போல, யார் இந்த லேடி அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கோவமா வெளியில போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. எங்க போற உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் லாக் பண்ண அம்மா என்னாச்சு, எதுக்கு நீங்க காருக்கு போனீங்க அப்படி என்னதும் டார்ச் லைட் எடுக்க போனேன், ஏன்னா நமக்கு தேவைப்படும்ல, பவர் வேற இல்ல அப்படி என்னதும் சரி ஓகே அந்த லேடி யாரு, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அப்படி என்னது, அதுவா அவங்க வந்து எங்க இருந்து வழி தவறி வந்துட்டாங்க போல, எனக்கு என்னமோ அவங்க நர்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னது நர்ஸா, ஆமா அவங்க ஏதோ மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க போல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்காங்க அப்படி என்னது. தங்கச்சி பொண்ணும் பயந்துகிட்டு அப்புறம் எதுக்குமா அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னது, அதெல்லாம் எனக்கு தெரியல, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், வா உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சியை கூப்பிடு. ஆனா இங்க நம்ம அண்ணன்காரனுக்கு இது எல்லாமே டவுட்டாவே இருக்குது, ஏதோ அம்மா நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்களோன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த லேடியை பார்த்தாலும் கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல, அதனால நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மா நான் போய் அப்பாவுடைய கண்ணை எடுத்துட்டு வரேன், நமக்கு தேவைப்படும் அப்படி என்னதும் ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள போ, உன்னுடைய ரூம்குள்ள போய் உட்காரு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சைட்ல அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் விண்டோ வழியா அந்த லேடியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணன்காரன் கிட்ட வந்து இங்க பாரு எல்லா ரூமும் க்ளோஸ் ஆகித்தானே இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, அது ஒண்ணும் இல்ல அவங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த தங்கச்சி பொண்ணு வந்து அம்மா அந்த லேடி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாளா. சோ மிரண்டு போய் நம்ம ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா உண்மைக்குமே அந்த லேடி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. இப்ப அந்த லேடியை காமிச்சா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவளுடைய நிழல்கள் இருக்குல்ல அது அப்படியே அந்த உடைஞ்சு போன கார் பக்கத்துல போகுது. அப்ப காரே பாத்தீங்கன்னா நல்லா கீழே அமுங்குது. அதே வேளையில இந்த சைட்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ
அவளுடைய காயத்தை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அது போக இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா கரெக்டா நேம் எழுந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ணன்காரன் அந்த சேர்ல உட்கார்ந்து அப்படியே தூங்கிடுறா. அப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த லேடிய வந்து செக் பண்ணி பார்க்க இன்னுமே அவங்க போகிற மாதிரி தெரியல. அதே வேளையில அந்த நாய் இருக்கு இல்லையா, அது கொலைக்கிற சத்தமும் இல்ல. சோ நாய் எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைட்ல இருக்கிற கதவை திறந்து பார்த்தா நாய் சங்கிலிய பாதியில இருந்து காணும். சோ அது எங்க போயிருக்கு அப்படின்னு பயத்தோட அதோட பேரை சொல்லி கூப்பிட்டு வேகமா அந்த சங்கிலிய வந்து மட்டும் இழுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அந்த சங்கிலி தரைக்கடியில இருந்து வருது. இது மூலியமா அந்த லேடி தான் அந்த நாயை தரைக்கடியில கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததுமே பயந்துடுறாங்க. டக்குன்னு வேகமா வீட்டுக்குள்ள போயிடு. இந்த சைட்ல அதே வேளையில அண்ணன்காரனும் கண்மொழிச்சிட்டு அந்த லேடியை தான் பாக்குறான். அதே வேளையில நம்ம ஹீரோயினும் கையில இந்த வாட்டி அந்த கத்தி எடுத்து ரெடியா வச்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்த்து அண்ணன்காரன் என்ன சொல்றான்னா, அம்மா இங்க பாருங்க, பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளித்தானே நேபர்ஸோட ஹவுஸ் இருக்குது, அங்க வேணா நாம போயிடலாமா, அங்க போய் நாம போலீஸ்க்கு கால் பண்ணலாம், ஏன்னா நம்ம கிட்ட மொபைல் இல்லல அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயினும் இங்க பாரு, என்னால காரெல்லாம் ஓட்ட முடியாது, சோ இங்க ஒன்னும் பிரச்சனை ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல. ஆனா அண்ணன்காரன் என்ன சொல்றான், அம்மா இங்க பாருங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியும், ஏன்னா எனக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. நோன்னு சொன்னா நோத்தான், இனிமேல் அதை பத்தி பேசாதே, உனக்கு வயசும் கிடையாது, நீ ஓட்டவும் கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. உடனே அண்ணன் காரணம், அப்ப சரி அதை விடுங்க, பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அது கொஞ்சம் மைல்ஸ் தான், அந்த இடத்துக்கு நான் நடந்து போயாவது போன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டி விட்டுடு. சோ இங்க அண்ணன் காரனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இது, நம்ம நல்லதுக்கு பேசினா அம்மா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கோவத்துல பக்கத்துல இருக்கிற சவர்ல பால போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். சோ அது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அதனால பயங்கர கோவமா அப்படியே கத்திய தொடுறாங்க. ஐயோ என்ன பண்ண போறாங்கடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள போல வந்து புடுங்கிடுறாங்க. சொல் பேச்ச கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டியும் விட்டுடு. அப்புறமா பாலையன் தூக்கி வெளியில எறிஞ்சிடுறாங்க. வெளியில எறிஞ்சது இல்லாம இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு எழுதுறதையும் பாக்குறா. அவ வந்து அந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பா எழுந்திருக்கிறா. அதனால அந்த சின்ன பொண்ணுக்கும் ஒழுங்கா எழுத மாட்டியா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணையும் திட்டி விட்டுடுறாங்க. அப்பதான் ஹீரோயின்கே புரியுது, ஐயோ நம்ம ரொம்பவே ஓவரா நம்ம பசங்களை திட்டி விட்டுட்டோமா அப்படின்னு சோகமா அவளுடைய பொண்ணு கிட்ட சாரி கேட்டு என்ன மன்னிச்சிடு, இனிமேல் அப்படி பேச மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த சின்ன பொண்ணை ஹக் பண்றாங்க. அப்படி ஹக் பண்ணிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற கண்ணாடியை பார்த்தா அதுல இவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல இவங்க அப்படியே கத்திய கொண்டு வந்து சின்ன பொண்ணு மேலே சொருகிடுறாங்க. டக்குன்னு முழிச்சு பாக்குறாங்க. அவங்க கையில சின்ன பொண்ணுக்கு பதிலா பில்லோ தான் இருக்கும். சோ இதை வந்து அண்ணன்காரன் பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகும். அந்த டைம்ல கரெக்டா தங்கச்சி பொண்ணு வந்து பயங்கரமா கத்துறா. சோ உடனே ரெண்டு பேரும் பதத்தத்தோட உள்ள போய் பாக்குறாங்க. என்னன்னா அவளுடைய கால்ல அடிபட்டு இருக்குது, எதுலயே ஒண்ணுல மிதிச்சிட்டா போல ரத்தமா வந்துகிட்டு இருக்குது. உடனே அம்மாவும் ஏன் கிச்சன் பக்கம் எல்லாம் தனியா வந்து என்னத்தான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்ரேட் பண்ண போயிடு. இந்த டைம்ல அந்த அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா மறுபடியும் வெளியில பாக்குறான். பார்த்தா அந்த லேடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்த அண்ணன்காரன் டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் பொறுமையா இருந்தா வேலைக்காகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட் எடுத்துட்டு அப்படியே வெளியே போறான். சோ அப்படி வெளியில போகும்போது தான் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெயிண்டிங் நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் வரைஞ்ச பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல ஒரு லேடிய வரைஞ்சிருக்கிற மாதிரியும் அவங்க இப்ப வெளியில வந்திருக்கிற லேடி கவர் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அதே மாதிரி கவர் பண்ண மாதிரியும் இருக்குது. இங்க அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா வெளியில வந்த நாயை தான் தேடுறான். ஆனா நாயை எங்கேயுமே காணும். பதிலுக்கு அங்கங்க ரத்தமா தான் இருக்குது. அதான் அந்த கோழிகளுடைய ரத்தம். சோ இதே பார்த்து பயந்து போனவன் வேக வேகமா காருக்கு ஓடுறான். இங்க வந்தாலுமே அந்த லேடி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு மறுபடியும் கார்ல ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. மறுபடியும் அந்த லேடி இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த லேடிய காணோம். மிரண்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம இவன் இருக்கிறதுக்கு வெளியில தான் யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. சோ பயந்து போன மறைஞ்சு யார் வராங்கன்னு சைட்ல பார்த்தா சைட்ல வந்து ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நின்னுகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த காரை வந்து கவர் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஷேடோ தெரியுது. அப்படி ஷேடோ தெரிஞ்சு அதை வந்து நகர்த்தி விட்டுடு. அந்த கார்ல வந்து கொடூரமான டேமேஜ் எல்லாம் இருக்குது. இதே இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் விழுந்துருது. சோ பயந்து போன இவன் அப்படியே பின்னாடியே வந்து கண்ணாடிய பார்த்தா ஒரு பேய் வரும் பாருங்க, அவ்வளவுதான். யார் அதுன்னு திரும்பி பாக்குறா, யாருமே இல்ல. ஆனா யாரோ வெளியில இருந்து உள்ள வர மாதிரியான ஷேடோ மட்டும் தெரியுது. சரி ஓகே, இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க கூடாது, அடிச்சிட வேண்டியதுதான். அப்படியே அடிக்க வந்தா அது நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துடுறாங்க. சோ கண்ணாடிய நொறுக்கிடுறான். நம்ம ஹீரோயின் திட்டுன்னு திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உள்ள போ அப்படின்னு திட்டினது இவனும் கோவமா பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுமே அம்மாவை பிடிச்சு திட்டுறான். நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, வெளியில ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னீங்க, வெளியில எங்க நம்மளுடைய நாய், எங்க நம்மளுடைய கோழி, ஏன் கார் வந்து ஸ்டார்ட் ஆகல, அப்போ என்கிட்ட எல்லாமே போய்தான் சொன்னீங்களா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோ
ஹீரோயினும் இங்க பாரு நான் உங்களை பாதுகாக்கத்தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அண்ணன்காரன் செம்ம கோவத்தோட தங்கச்சி பொண்ணு கிட்ட வந்துட்டு இங்க பாரு நம்மளுடைய அம்மாவை நம்ம நம்ப கூடாது, இனிமேல் நம்ம தான் பாத்துக்கணும், ஏன்னா நம்மளுடைய அம்மா மெடிடேஷன்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிடு நம்ம ஹீரோயின் கோவமா ஒரு இதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. இருந்தாலும் நீங்க என்ன வேணாலும் எரிஞ்சுக்கோங்க, நான் அப்பாவுடைய ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேகமா ரூம்ல வந்து லாக் பண்ணிட்டு அப்பாவுடைய ரூமை தேடி பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு சேஃப் இருக்குது, அதுக்குள்ள தான் கன் இருக்குது போல. இங்க நம்ம ஹீரோயினும் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா இவன் கதையை திறக்க மாட்டான். அதே வேளையில அந்த சின்ன பொண்ணும் அந்த லேடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் சுத்தி அந்த ரூம்குள்ள போலான்ற மாதிரி சுத்தி அந்த ரூம்குள்ள போறா. ஆனா போகும்போது அவளுடைய கால் ஸ்லிப் ஆயிடுது, பொத்துன்னு கீழே விழுந்துடு. உடனே தங்கச்சி பொண்ணு என்னன்னு பார்க்க போறா. அந்த டைம்ல அந்த லேடி, அந்த வெளியில இருக்கிற லேடி கொஞ்சம் முன்னாடி வந்தது அந்த பொண்ணு கவனிக்கல. இந்த சைட்ல அந்த அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா ரூம்க்கு வந்து அந்த கன் எடுத்துடுறா. பார்த்தா ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. சோ அதை எடுத்து ரெடி ஆயிட்டு அங்கிருந்து வெளியில வந்தவன் என்ன பண்றான்னா அம்மாவை லாக் பண்ணிட்டு தங்கச்சி பொண்ணு கிட்ட இங்க பாரு அம்மாவை திறந்து விட்டுறாத, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கன் எடுத்துக்கிட்டு வெளியில போறான். சோ அப்படி வெளியில போனவன் அந்த லேடியை பார்த்து கன்ல பாயிண்ட் பண்ணிட்டு 10 என்றதுக்குள்ள எங்க இடத்த விட்டு ஓடி போயிடணும், இல்லன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு 1 2 என்ன ஆரம்பிக்கிறான். ஆனா பாதிக்கு மேல வந்ததுமே அந்த லேடி மெல்ல எந்திரிச்சு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம. இவனும் பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுனை கம்மி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க, நான் விளையாடுறேன்னு நினைக்காதீங்க, நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரிகர் அழுத்த போகும் போது கரெக்டா அந்த லேடி அவங்க மூஞ்சில இருக்கிற ஸ்கிரீன் எடுக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்து வயசான லேடி மாதிரி தெரியல, கொஞ்சம் யங்கா தான் இருக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைட்ல நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட இனிமேல் அம்மா அப்படி இருக்க மாட்டேன், கதையை தர அப்படின்னு சொல்ல இந்த சின்ன பொண்ணும் கதையை திறக்க வரா. அதே வேளையில இந்த லேடி இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கையை அப்படியே தூக்குறாங்க, அதோட ஷேடோ வந்து செவத்துல வருது, அங்க அப்படியே ஷேக் பண்ணும், அதுல தொங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. பயந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நீ கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற, உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப, ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் அதே டைம்ல பாத்தீங்கன்னா அண்ணன்காரன் கோவமா உள்ள வந்து அம்மா என்கிட்ட போய் சொன்னீங்களா, உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயினது எப்படின்னு சொன்னீங்க, ஏதோ ரோடு வந்து தண்ணியா இருந்துச்சு, ஸ்பாகா இருந்ததுனால தான் அப்பா ஒரு இதுல மோதிட்டாருன்னு சொன்னீங்க, ஆனா அது உண்மை கிடையாது தானே, உண்மையை சொல்லுங்க எனக்கு இப்ப அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் இப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா என்ன இருக்கும்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்ட் கூட ஒரு ரொமான்டிக் டின்னருக்கு போயிருப்பாங்க. டின்னர் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டை பத்தி சொல்லாத வர ஆக்சுவலா இப்ப இருக்காங்களே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு இப்பதான் குடி வந்திருப்பாங்க போல, ஆனா அது நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிச்சிருக்காது. ஆனா இவளுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல, இங்க எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியதா இருக்குது, சிட்டில இருந்தாவது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு இப்பதான் நாம இங்க வீடு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கோம், இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல என்னாலெல்லாம் அது வரை இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் இப்போ அப்படின்னு கோவமா சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஹஸ்பண்டும் எவ்வளவு சொல்லியிருந்திருப்பாரு, நம்ம 2 பேரும் இதை சேர்ந்து சால்வ் பண்ணிடலாம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் இருந்துகிட்டு இல்ல இதை என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கார் கீயை எடுத்துட்டு போயிருப்பாங்க. எப்போதுமே ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணுவாரு, ஆனா நம்ம ஹீரோயின் சாவி எடுத்து போனதுனால அவ கோவத்துல வண்டி ஓட்ட உட்காந்துகிட்டு இருக்காங்க. அப்படி கோவத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா மழையும் பெஞ்சிருக்கும், அந்த இடமும் ஃபாகா தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி பார்த்துட்டு வரும் போது ஏதோ ஒருவன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை அப்படி பாக்குறன்ற பேர்ல கார் மேல கவனம் செலுத்தல, அதனால ஆப்போசிட்ல வந்த ஒரு இது மேல மோதிடுறாங்க. சோ அது மூலமா தான் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாரு. சோ இந்த குற்ற உணர்ச்சியால தான் நம்ம ஹீரோயினும் டிப்ரெஸ் ஆயிருப்பாங்க. சோ இதெல்லாம் மறந்துகிட்டே உங்க அப்பா எப்போதுமே நமக்கு நல்லது தான் பண்ணிருக்காரு, ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போல வெளியில இருக்கிற ஷேடோவும் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா அது அப்படியே மெல்ல இவங்க வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்குது. கட் பண்ணா வீட்டுக்குள்ள காமிச்சா அந்த தங்கச்சி பொண்ணை பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சைட்ல பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு பாலை தூக்கி வெளியே போட்டு இருப்பாங்க இல்லையா, மறுபடியும் உள்ள வந்து விழுமா. சோ உடனே அதை எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷேடோ ரூம்குள்ள வந்துருச்சு போல, அங்க இருக்கிற எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பயந்து போன இவ அப்படியே திரும்பி பார்த்தா அந்த ஷேடோ வந்து கொடூரமான ஒரு பேய் உருவத்துல வருமா. அவ்வளவுதான் பயந்து போயிடுறா, கத்துறா. சோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அண்ணன்காரனும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த ஷேடோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா திங்ஸும் தள்ளி விடுமா. பயந்து போன இவங்க வேகமா வெளியில போக ட்ரை பண்றாங்க, ஆனா அது எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம அந்த கத்தி இருக்குது இல்லையா, அது இவங்களை குத்துறதுக்காக அப்படியே வரும். ஆனா அதுக்குள்ள அண்ணன்காரன் அந்த ஸ்கிரீனை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இருட்டானதுமே அந்த கத்தி வந்து அப்படியே கீழே விழுந்துடுது.
இருந்தது. அதாவது அது ஷேடோ மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணிச்சு. இப்ப ஷேடோ இல்லைனதும் கீழே விழுந்துருச்சு இல்லையா. சோ இதை பார்த்தா இவங்க சீக்கிரமா நாம இங்க இருந்து தப்பிக்கணும், மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா பயத்தோட உச்சில மாடிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாடி மேல ஏறி வந்தாலுமே அந்த ஷேடோ பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து அந்த குட்டி பொண்ணோட காலை பிடிச்சு இழுத்துடும். உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரியான ஒண்ணு எடுத்து அந்த வெளிச்சத்தை மறைச்சதுமே அவளை அப்படியே விட்டுட்டு போயிடுது. சோ எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க மனசு ஃபுல்லாவே பயமா இருக்குது. எப்ப அந்த ஷேடோ வரும், எப்ப அந்த ஷேடோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணுவேன்னு தெரியாம பயத்தோட உச்சிலே இருக்கும் போது அப்படியே நைட் ஆக ஆரம்பிக்குது. சோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இவங்க உசுர கையில பிடிச்சிக்கிட்டு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த வீட்டுல வேற கரண்ட் கிடையாது இல்ல. நைட் ஆனதுமே அந்த ஷேடோ வந்து கீழே இருக்கிற இதை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இப்ப இவங்க இருக்கிற ரூம்ல எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சோ அதுவும் ஒரு மூலையில ஏதோ கருப்பா தெரிய உடனே அண்ணன்காரன் லைட் அடிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சேர் இருக்குமா. சோ இந்த சேர் அந்த லேடி உட்கார்ந்துகிட்டு இருந்த சேர் தான். சோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. மிரண்டு போய் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி அந்த ஷேடோ நிக்குமா. பயந்த அண்ணனும் தங்கச்சியும் அங்கிருந்து சைட்ல போக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேட்டை எடுத்து அதை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. உடனே தங்கச்சி லைட் அடிச்சு அடிச்சு பார்த்தா அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க மூஞ்சில வேற காயமா இருக்குது. அப்படியே அவங்க மெல்ல இவங்க பக்கத்துல வர பின்னாடி நம்ம ஹீரோயினை காமிச்சு அவங்க ஷேடோக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க போல. அப்படியே வெளியில வர ட்ரை பண்றாங்க. ஆனா வர முடியல. சோ அந்த லேடி அந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னுடைய அம்மா தான், நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெல்ல வந்து அந்த பொண்ணை அப்படியே பிடிப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்து அண்ணன்காரன் பயந்துகிட்டே இருக்கும் போது அப்படியே அந்த லேடி வந்து அந்த சின்ன பொண்ணோட மறைஞ்சு போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சென்ஸ் வருது. உடனே அம்மா எங்கன்னு பார்த்தா அம்மா வந்து கரெக்டா சைட்ல வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா கீழே ரூம்ல தான் அந்த டார்ச் லைட் போயிட்டு இருக்குது. உடனே சீக்கிரமா போய் தங்கச்சி பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ரெண்டு பேரும் வேக வேகமா கீழே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்ததுமே அண்ணன்காரனை பார்த்து நீ இங்க இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணன்காரனும் அம்மாவுக்கு அந்த லைட்டரை கொடுக்குறான். அந்த லைட்டரை அடிச்சு பார்த்தா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்ல ஒரு நேரான பாதை இருக்கு. இந்த பாதை எங்க போகுது, இது என்ன ரூம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம பயத்திலே அப்படியே அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ரூமோட எண்ட்ல பார்த்தா இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல வீடியோ ரெக்கார்ட்ல வந்து ஒன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டயலாக் வந்து இப்ப இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு வேற மனசு ஃபுல்லா கில்ட்டா இருக்கும் இல்லையா. அதனால நேரா வந்து அவர் பக்கத்திலே படுத்துக்கிறாங்க. அவரும் நிறைய டயலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் அவருடைய டேட்டுவை பார்க்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே வெளில எந்திரிச்சு இது உண்மை கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும் போது அவர் அப்படியே ஹீரோயினோட மூஞ்சில துணியை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடுவாரு. இவ விடுங்கன்னு கத்திட்டு கண் முழிக்கிறா. பார்த்தா இவ அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிறா. அதான் அந்த ஸ்ட்ரேஞ்சான லேடி இருக்காங்கல்ல, அவ சேர்ல இவ இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் இவளுடைய மூஞ்சி மேல கவர் பண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, யார் நீங்கன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து ஆப்போசிட்ல கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ உள்ள இருந்து அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சோ மிரண்டு போன இவ அப்படியே அவளுடைய மூஞ்சி ஸ்கிரீனை மெல்ல எடுக்கிறா. டக்குன்னு பாத்தீங்கன்னா இவ மேல் கூரையில இருக்கிற ரூம்ல வந்து கண் முழிக்கிறா. இப்ப அடுத்தது என்னதுன்னா அந்த லேடி அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசி இருப்பாங்க இல்லையா, நான் உன்னுடைய அம்மா தான், நீ பயப்படாத, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் பேசுற அந்த சின்ன பொண்ணு கிட்ட. சோ அந்த இடத்துக்கு வந்திருக்கா போல. உடனே அந்த சின்ன பொண்ணு கையில தூக்கிக்கிட்டு கண் முழிச்சு பார்த்தா இவ அந்த பெட்ரூம்ல இருக்கிறா. சோ கரெக்டா அண்ணன்காரனும் வந்துட்டு தங்கச்சி அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கண் எடுத்து சைட்ல இருட்டா இருக்கும் அந்த இடத்தை நோக்கி பாயிண்ட் பண்ண அதுக்குள்ள இருந்து அந்த லேடி வெளியில வராங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லைன்னா அவன் தலைய ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னதும் இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், அது மட்டும் இல்லாம இப்படி உன் கையில கண்ணு வரணும்னு தானே நீயும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்கு மரியாதையா அங்க இருந்து போயிடு, இல்லைன்னா அவன் தலைய வெடிக்க வச்சிடுவேன் அப்படி என்னதும் அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நம்பு, கண்டிப்பா நீ அப்படி பண்ணுவ. அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டல, நான் வந்தது உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான், நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த சேஃபையும் பார்த்திருப்பான். அதான் அதுக்குள்ள கன் இருக்கும்ல அதையும் பார்த்திருப்பா. அதுக்குள்ள இருந்த புல்லட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் டிப்ரெஷன்ல சூசைட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நினைச்சு வச்சிருந்தாங்க போல. சோ அதெல்லாம் இந்த லேடி சொல்லி காட்டி டெய்லி காலையில நீ எந்திரிச்சதுமே எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்ற மாதிரி வேண்டிப்ப. எதுக்கு நீ எந்திரிச்சு நடக்கிறதுக்கா, இல்ல நீ சூசைட் பண்றதுக்கு, உனக்கு மனசளவுல தெம்பு வேணும்ன்றதுக்காக தானே நீ ஸ்ட்ரென்த் கொடுவேன்னு சொன்ன, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் வேற யாரும் கிடையாது, உன்னோட மைண்ட்ல இருக்கிற ஒரு பகுதி தான் அப்படி என்னது நம்ம ஹீரோயின் வந்து பதறாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க,
இருக்காங்க, அவங்கள நான் பாத்துக்கணும், என் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கேரி பார்ட்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கத்தவும், இன்னைக்கு தான் அந்த நாள், நான் தான் சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு தான் அந்த நாள் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட மனசை ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது. அவ அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடியோட கையில இப்ப அந்த லைட்டர் இருக்குது, அதை ஃபயர் பண்ணி காமிக்கிறா. பார்த்தா அதுல இவளுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கிற மாதிரியான போட்டோ எல்லாம் இருக்குது. சோ நீ இல்லாட்டியும் உன் குழந்தைங்க நல்லா வளருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி புரிய வைக்கிறாங்க போல. சோ நம்ம ஹீரோயினும் அமைதி ஆயிட உடனே அந்த லேடியும் நம்ம ஹீரோயின் மேல வந்து சாஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோயின் இங்க நான் என் பசங்களுக்கு ஃபைனல் குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா கீழே இறங்கி வரா. கீழே தானே 2 குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்க கிட்ட டார்ச்சை கொடுத்துட்டு, நீங்க பக்கத்துல ஃபார்ம் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க வந்து கிளம்புங்க, சீக்கிரமா உன்னுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னதும், அம்மா நீங்க வரல அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துருவேன், நீங்க சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னதுமே, உடனே இந்த சின்ன பொண்ணும் பாசமா வந்து ஒரு பொம்மையை கொடுத்துட்டு, அம்மா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரா. அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேர்ல வந்து உட்கார்றா. சைட்ல அந்த லேடியும் வராங்க. வந்து நம்ம ஹீரோயின் தலைக்கு பக்கத்துல அந்த கண்ணை வர வைக்க, சோ ஹீரோயினும் மனசுக்குள்ளே இன்னைக்கு தான் அந்த நாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ரமோனா, எல்லாம் நல்லதுக்கா தான், எல்லா நாளும் முன்னாலே இப்படி கில்ட்டிலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகர் அழுத்த போறாங்க. நம்ம ஹீரோயின் அழுத்த போறா. அப்பதான் சைட்ல அவங்க பொண்ணு கொடுத்த பொம்மையை பாக்குறா. பார்த்துட்டு அவளுக்கு அவளே ஏதோ கண்ட்ரோல் பண்றா. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறா. அவளுடைய பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வர, அவங்க இப்பதான் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. ஓடி வந்து, அம்மா வந்துட்டீங்களே, நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்களே அப்படி என்னது, நான் எங்கேயுமே போக மாட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா நான் என்னுடைய ஸ்கேரி பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த லேடி மறுபடியும் வந்தாங்க, இன்னைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பையனையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து போறாங்க. அப்படியே போகும்போது ஒரு வீடு வருது. இவங்க வந்ததுமே கரெக்டா பாத்தீங்கன்னா லைட் வந்துருது. லைட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த குட்டி குழந்தைகள் எல்லாம் கத்த ஆரம்பிக்க, சோ கவலைப்படாதீங்க, இனிமேல் ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாடலாம் அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லிட்டு உள்ள போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டாகியும் வந்துடுது. உடனே அதை கொஞ்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங்கை காமிச்சா, அந்த பெயிண்டிங்ல ரமோனா அப்படின்ற மாதிரியான பேர் எழுந்து இருக்குது. இது நம்ம ஹீரோயினோட வீடு தான். அது மட்டும் இல்லாம அந்த லேடி இருந்தாங்க, அந்த லேடி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட மைண்ட் தான். சோ அவங்களே எதிர்த்து தான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன குழந்தைகளை அந்த லேடி அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இவத்தான் அவங்களுடைய குழந்தை அட்டாக் பண்ற மாதிரி இவளே இமேஜின் பண்ணிருக்கிறா. சோ எல்லாமே இவளோட இன்னொரு பகுதி தான். அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இவளுக்குள்ள நிறைய கில்ட் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி சாகனம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கா போல. அதனால தான் டெய்லி எந்திரிச்சதுமே கடவுளே எனக்கு ஸ்ட்ரென்த் கொடு அப்படின்ற மாதிரி வேண்டியிருப்பா. நடக்கிறதுக்கு இல்ல, சூசைட் பண்றதுக்கு. அதனால தான் கடைசி அவளுடைய மைண்ட்ல உள்ளதே வெளியில வந்து இந்த மாதிரி நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க மைண்டு கூட அவங்க போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா டைரக்டர் இதை வந்து கதையில சொல்லல, நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட இந்த படம் முடிந்துங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.